வணக்கம். இந்த வீடியோவில் நிஃப்டி 50 பேங்க் நிஃப்டி சென்செக்ஸ் மிட் கேப் நிஃப்டியோட இன்ட்ராடே லெவல்ஸ் வந்து பார்க்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், நிஃப்டி டுமாரோ அப்படிங்கிற பேரில் சோஷியல் மீடியாவில் நிறைய பேர் வந்து ஃபேக் ஐடி க்ரியேட் பண்ணி அமௌண்ட் வந்து கலெக்ட் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. தயவு செய்து அது மாதிரி பேர் வழிகிட்ட போய் வந்து யாரும் வந்து மாட்டாதீங்க. ஸோ நாங்கள் யாருக்கிட்டேயும் வந்து கால்ஸ் கொடுக்குறோம், அக்கௌண்ட் ஹேண்ட்லிங் வந்து பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து எந்த விதமான ஒரு கமிட்மெண்ட்டும் நாங்கள் வந்து கொடுக்கறது வந்து கிடையாது. ஸோ கொஞ்சம் ஜாக்கிரதையாக வந்து இருங்க. ஸோ இப்போ நம்ம எடுத்துருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா மந்த்லி சார்ட்டு. எப்பாடே மறுபடியும் மந்த்லி சார்ட்டா அப்படின்னு யாரும் வந்து தெரிச்சு ஓட வேண்டாம். சின்னதாக ஒரு விஷயம் வந்துருக்கு, அதை மட்டும் எக்ஸ்பிளைன் வந்து பண்ணிடுறேன், அவ்வளோதான். ஸோ அந்த மந்த்லி சார்ட்டில் நம்ம வந்து இந்த இடத்துல நம்ம வந்து சொல்லியிருந்தோம், இந்த அதாவது ஒரு நியர்பை நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இது ஒரு கப் அண்ட் ஹேண்டில் மாதிரி நமக்கு வந்து இருந்தது. இது வந்து ஒரு பிரேக் அவுட்டே வந்து கொடுத்தாலும் இந்த இடத்துல ஒரு ஆல் டைம் ஹை இருக்கு இல்லையா, அதை வந்து ஒரு பிரேக் அவுட் கொடுத்து ரீடெஸ்ட் வந்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மேலே போச்சு அப்படின்னா போன மாதிரி, இல்லை அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாக வந்து இருக்கும் அப்படி மாதிரி சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கு அப்படின்னா எக்ஸாக்ட்லி நாம் வந்து கெஸ் பண்ண மாதிரி தான் வந்து மார்க்கெட் வந்து ரியாக்ட் ஆகிருக்கு. அதாவது இப்படி போயிட்டு இந்த இடத்துல ஒரு டபுள் பாட்டம் மாதிரி, அதாவது ஒரு டபுள் டாப் மாதிரி வந்து எடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த இடத்துல இருந்து ரிஜெக்ஷன் ஆச்சு அப்படின்னா கீழே இறங்கிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். அதே மாதிரி நமக்கு வந்து இந்த இடத்துல ஒரு கப் அண்ட் ஹேண்டில் அப்படிங்கிற மாதிரிலாம் பெருசாக வந்து ஒர்க் அவுட் ஆகலை. இந்த இடத்துல ஒரு டபுள் டாப் அப்படிங்கிற மாதிரி வந்து பிரிண்ட் ஆகிட்டு வந்து கீழே வந்து இறங்கியிருக்கு. ஸோ இப்போ என்னப்பா சொல்ல வர அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இப்போ வந்து நமக்கு ட்ரிபிள் பாட்டம் அப்படிங்கிறது வந்து நடந்திருக்கு. அது என்ன அப்படின்னா, இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு ஃபஸ்ட்டு பாட்டம் வந்து எடுத்திருந்தாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ரெண்டாவது இடத்துல இந்த இடத்துல ஒரு செகண்ட் பாட்டம். இன்றைக்கி மந்த் எண்ட் க்ளோசிங் அது பார்த்திங்கன்னா எக்ஸாக்ட்லி வந்து இந்த ட்ரெண்ட் லைன் சப்போர்ட்லேயே வந்து க்ளோசிங் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அவுட் அண்ட் அவுட் இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு ட்ரிபிள் பாட்டம் அப்படிங்கிற மாதிரி வந்து கன்சிடர் வந்து பண்ணலாம். சரி, ஓகே. இப்போ ஃபர்தராக வந்து மார்க்கெட் வந்து ஒரு பவுன்ஸ் பக்கம் வந்து கிடச்சிருமா அப்படின்னு நமக்கு வந்து ஒரு கொஷின் வரலாம். ஆனால் அதுக்கு கீழே நமக்கு நியர்பை ஏதாவது ஒரு சப்போர்ட் இருக்கா, அந்த இடத்துல நம்மளை ஏதாவது ஒன்று ட்ராப் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்கா அப்படின்னு நாம் வந்து பார்க்கணும். ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா உள்ளே நையா அப்படிங்கிற மாதிரி வந்து 2 இடம் வந்து இருக்குது. அது ஏற்கனவே முன்னாடி சொன்ன மாதிரி தான் பாருங்கள். இந்த இடம் கிட்டத்தட்ட ஒரு 21 850 800 அந்த ரேஞ்சு பார்த்திங்க அப்படின்னா ஒரு வேல்யூ வந்து இருக்குது. ஸோ ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல ஒரு ட்ரிபிள் பாட்டம் எடுத்த மாதிரி நமக்கு வந்து காமிச்சிட்டாங்க இந்த மந்த்து. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சம் கீழே இறக்குற மாதிரி இறக்கி பாருங்கள் இந்த இடத்துல கொண்டு வருவாங்க ஒரு 21 800. இது ஒரு சான்ஸு. நெக்ஸ்ட்டு ஸோ இன்னும் கொஞ்சம் நம்மளை வந்து பேனிக் பண்ணுறதுக்காக என்ன கொண்டு வருவாங்க, இந்த ரேஞ்சு கூட கொண்டு வந்துடுவாங்க. நியர்லி பார்த்திங்க அப்படின்னா ஒரு 21 350 அந்த ரேஞ்ச் வரைக்கும் கூட வந்து கொண்டு போயிடலாம். ஏன்னா இது வந்து மந்த்லி சார்ட் இல்லையா, அதனால் வந்து அந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து கொண்டு போயிடுவாங்க. அந்த இடத்துல இருந்து நமக்கு மேபி ஒரு புல் பேக் மாதிரி வந்து கொண்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு புல் பேக் எங்கெங்கெல்லாம் வந்து கிடைக்கலாம் அப்படின்ட்டு நான் வந்து சொல்கிறேன். ஸோ இந்த இடத்துல இருந்தும் தாராளமாக ஒரு புல் பேக் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து கிடைக்கலாம். இப்போ க்ளோஸ் ஆகிருக்கு இல்லையா, அந்த இடத்துல இருந்தே புல் பேக் கிடைக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல உங்களை வந்து கொஞ்சம் கீழே இறக்கிட்டு, ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் உடச்சிட்டோம்ப்பா, யாராவது வந்து எக்ஸிட் ஆகிற மாதிரி இருந்தால் எக்ஸிட் ஆயிருங்க அப்படின்ட்டு சொல்கிற மாதிரி நம்மளை வந்து காமிச்சிட்டு இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு இப்படி கூட எடுப்பாங்க. அல்லது இன்னும் கொஞ்சம் இன்னும் பேனிக் கிரியேட் பண்ணிவிட்டு இனிமேல் வந்து மார்க்கெட்டில் வேணால் உள்ளே வந்தீங்க அப்படியே வெளுத்து விட்டுருவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து இன்னும் கொஞ்சம் கீழே இறக்கி விடுவாங்க. அப்போ இப்போ புதுசாக வந்து யாரெல்லாம் வந்து உள்ளே வந்திருப்பாங்க இல்லையா மார்க்கெட்டில், அவங்களெல்லாம் வந்து ட்ராப் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து கொண்டு வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் இந்த ரேஞ்சில் இருந்து கூட ஒரு புல் பேக் அப்படிங்கிறது நமக்கு வந்து கிடைக்கலாம். ஸோ அப்போ மந்த்லி டைம் ஃப்ரேம்லேயே நமக்கு வந்து இந்த அளவுக்கு வந்து ஒரு சினாரியோஸ் வந்து கிடைக்கிது அப்படின்னா இன்ட்ராடேயில் வந்து எப்படிலாம் நம்மளெல்லாம் ட்ராப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க அப்படிங்கிறது இந்த மந்த்லி சார்ட்டை பார்த்தாவே வந்து புரியுது. ஸோ அதுக்காக தான் இவ்வளோ நேரம் உங்களுக்கு வந்து நான் வந்து எக்ஸ்பிளைன் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்தது டெய்லி டைம் ஃப்ரேம். ஸோ டெய்லி டைம் ஃப்ரேமை எப்பயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரீவியஸ் டேவோட ஓப்பனிங், ஹை, லோ, க்ளோஸ் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நமக்கு வந்து 24 ஹவர்ஸும் வந்து மார்க்கெட் வந்து ரன் ஆகுறது வந்து கிடையாது. ஒரு குறிப்பிட்ட டைமில் ஓப்பன் ஆகுது, குறிப்பிட்ட டைமில் வந்து க்ளோசிங் வந்து கொடுக்க போகிறோம். ஸோ அதனால் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஹை அண்ட் லோ ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு இன்ட்ராடே ட்ரேட் எடுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். ஸோ லாஸ்ட்டு இன்ட்ராடே வேல்யூவில் நம்ம என்ன சொல்லியிருந்தோம், இந்த லோவை கட் பண்ணாங்க அப்படின்னா மறுபடியும் இன்னும் கொஞ்சம் மார்க்கெட் வந்து கீழே இறங்கும். ஏற்கனவே நமக்கு வந்து மார்க்கெட் வந்து ஒரு டவுன் ட்ரெண்டில் தான் வந்து இருக்குது. அந்த டவுன் ட்ரெண்ட்லேயும் நமக்கு வந்து இந்த சேனல் மாதிரி வந்து போயிட்டுருக்கு. அந்த சேனல்லேருந்து ரெசிஸ்டன்ஸை வந்து டச் பண்ணியிருக்கிறாங்க. அப்போது சப்போர்ட்டை நோக்கி வந்து மார்க்கெட் வந்து நகரும் அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தோம். இப்போ நீங்கள் அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு
வாட்டர் ஃபால், ஒரு அருவி வந்து கொட்டுற மாதிரி தான் உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ இந்த இடத்துலலாம் பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வந்து மேலே ஏறி கீழே இறங்கி மேலே ஏறி கீழே இறங்கி பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து இந்த மார்க்கெட்டு அப்படிங்கிற இந்த வாட்டர் ஃபால் அப்படிங்கிறது வந்து ஃப்ளோ ஆகிட்டுருக்கு பாருங்கள். பார்க்குறதுக்கே வந்து கண்கொள்ளா காட்சியாக வந்து இருக்குது. ஸோ இந்த வாட்டர் ஃபாலில் அப்படியே நம்ம வந்து இந்த வெயிலுக்கு வந்து குளித்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் இந்த வாட்டர் ஃபால் நமக்கு வந்து ஒரு ரத்தம் தெறிக்க தெறிக்க ஒரு வாட்டர் ஃபாலாக வந்து இருக்குது. இதிலெல்லாம் குளித்தோம் அப்படின்னா வேலைக்கே ஆகாது. அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக வந்து இருங்க. டெய்லி டைம் ஃப்ரேம் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து இப்போ இம்மிடியட் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு 22,550 அந்த ரேஞ்சில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு இம்மிடியட் ரெசிஸ்டன்ஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த விக்கை ஏன் வந்து நான் ரொம்ப 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 கவனம் கொடுத்து பாருங்கள் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதனால தான். ஸோ ப்ரைஸ் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு ரிஜெக்ஷனை வந்து பிரிண்ட் வந்து பண்ணிட்டு விட்டுருக்குறாங்க. இது எதுக்காக? இந்த இடத்துல வந்து பையர்ஸ் உள்ளே வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக வந்து இது பண்ணியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு பாருங்கள். ப்ரைஸ் வந்து மேலே புஷ் பண்ணி மேலே கொண்டு போயிருக்கிறாங்க. இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு? பையர்ஸ் வந்து ப்ரைஸை புஷ் பண்ணி மேலே கொண்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. இருந்தாலும் இந்த இடத்துல யார் வந்து டாமினேட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா செல்லர்ஸ் தான் வந்து டாமினேட் வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா ஓப்பனிங் வந்து இந்த இடத்துல இருக்குது. ப்ரைஸ் அந்த இடத்துல இருந்து ஒரு அப்ட்ரெண்ட் வந்து கொண்டு போகிறாங்க. கொண்டு போனாலும் க்ளோசிங் வந்து வைக்க முடியல. அண்ட் ஃபர்தரி ஓப்பனிங் வந்துட்டாங்க, மறுபடியும் அதையும் க்ளோஸ் பண்ணிட்டு வந்து கீழே வந்து இறங்கியிருக்கிறாங்க. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து செல்லர்ஸ் தான் வந்து டாமினேட்டாக வந்து இருக்கிறாங்க. இந்த இடத்துல டாமினேட் வந்து கிடையாது, இதுக்கு முன்னாடியும் டாமினேட்டாக தான் வந்து இருந்திருக்கிறாங்க. ஸோ அதனால தான் வந்து தொடர்ந்து 2 ட்ரேடிங் செஷனாக நமக்கு வந்து ஒரு நெகட்டிவ் க்ளோசிங் அப்படிங்கிறது நமக்கு வந்து கிடச்சிருக்கு. நமக்கு இமீடியட் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு 22,550 அப்படிங்கிறது இருக்குது. அதுக்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு அடுத்தது ஒரு 22,800, 30 அந்த ரேஞ்சில் வந்து அடுத்த லெவல் ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு இமீடியட் சப்போர்ட் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா ஒரு 22,180 அந்த ரேஞ்சில் வந்து நமக்கு வந்து இமீடியட் சப்போர்ட் வந்து இருக்குது. ஸோ அது வந்து ஹோல்டு ஆச்சு அப்படின்னா ஓகே, அது வந்து ஹோல்டு ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் அடுத்தடுத்த சப்போர்ட் நோக்கி வந்து மார்க்கெட் வந்து நகரும். அப்போது ஒரு 21,950, 22,000 அதை நோக்கி வந்து மார்க்கெட் நகரும். ஸோ அதுக்கப்புறம் ஒரு 21,750, 800 அதை நோக்கி வந்து மார்க்கெட் நகர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு இன்ட்ராடேல வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸாக வந்து ஆக்ட் ஆகும், பார்த்துக்குங்க. ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா 1 ஹவர் டைம் ஃப்ரேம். ஸோ இந்த 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் இன்றைக்கி வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னா கொஞ்சம் ஒரு கன்ஃபியூஷிங்கான ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு. அது நீங்கள் வந்து நிறைய மல்டி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ் பண்ணியிருந்தால் கூட உங்களை வந்து ஏமாற்றிருக்கும் இன்றைக்கி. அந்தளவுக்கு தான் வந்து இருந்தது. நான் வந்து கொஞ்சம் காலையிலே வந்து உள்ளே போயிட்டு வெளியே வந்துட்டேன். அதனால் வந்து நான் அதுக்கப்புறம் எனக்கு ஒரு அந்தளவுக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. ஏன்னா மார்க்கெட்டில் வந்து வால்யூம் இல்லை, கொஞ்சம் ஒரு மாதிரி டைப்பாக வந்து இருந்தது. என்னோடய ராகவன் இன்ஸ்டியூட் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக தெரிஞ்சது. உள்ளே போனோன்னா போட்டி எடுத்துருவாங்க, போட்டியை பிடுங்கிடுவாங்க, எதுக்கும் கொஞ்சம் கிட்னியெல்லாம் பத்திரம் அப்படிங்கிற மாதிரி வந்து என்னோடய ராகவன் இன்ஸ்டியூட் வந்து சொல்லுச்சு. சரி எதுக்குப்பா அப்படின்ட்டு அப்படியே நானும் ஆஃப் ஆகிட்டேன் மதியத்துக்கு மேலே. அதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும் என்ன நடந்திருக்கு மதியத்துக்கு மேலே அப்படின்ட்டு. ஸோ ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு சப்போர்ட் வந்து இருந்தது. ஸோ மார்னிங்லேருந்து கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 12:30 வரைக்குமே இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கிறாங்க, மேலே கொண்டு போகிறாங்க, கீழே வராங்க, அப்படியே வந்து போயிட்டு இருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு பர்டிகுலர் ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லலாம் பார்த்திங்க அப்படின்னா பயங்கரமான ஒரு என்ட்ரி வந்து கிடச்சிட்டு இருந்தது இந்த இடத்துலலாம். இந்த 3 மணி நேரம் இருக்குது இல்லையா, அதிலே பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 6 என்ட்ரி வந்து கிடச்சிருந்தது. புட் ஆப்ஷன் கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷன் கால் ஆப்ஷன் வந்து மாற்றி மாற்றி வந்து போயிட்டு இருந்தது. மேபி யாருனாவது அதை வந்து பார்த்துருந்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு வந்து கிடச்சிருக்கும். ஸோ நான் வந்து சரி விடுங்க. நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல வந்து என்ன நடந்திருக்கு பாருங்கள். எக்ஸாக்ட்லி கேண்டில் வந்து இந்த இடத்துல ஒரு க்ளோசிங் வந்து கொடுத்துருக்குறாங்க எக்ஸாக்ட்லி சப்போர்ட்டில். நெக்ஸ்ட் கேண்டில் பார்த்திங்க அப்படின்னா இந்த சப்போர்ட்லேருந்து கீழே வந்து இறக்குற மாதிரி வந்து காமிச்சிருக்கிறாங்க. ஸோ இது மாதிரி வந்து நமக்கு பிரிண்ட் ஆச்சு அப்படின்னா அந்த இடத்துல வால்யூம் நமக்கு வந்து ஹெவியாக வந்து சப்போர்ட் வந்து பண்ணியிருக்கணும். ஆனால் இந்த இடத்துல பெருசாக சொல்லிக்கிற மாதிரி வந்து வால்யூம் வந்து சப்போர்ட் பண்ணலை. இந்த இடத்துல இந்த மவுஸ் நான் வந்து ஷேக் பண்ணிட்டுருக்கேன் இல்லையா, அந்த இடத்துல வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து வால்யூம் அப்படிங்கிறது அந்தளவுக்கு வந்து சப்போர்ட் வந்து பண்ணலை. இவன் தான் மார்க்கெட் வந்து கீழே போயிருக்கு, ஆனால் அந்தளவுக்கு வந்து கீழே வந்து போகலை. ஸோ அதுக்கு ரீசன் பார்த்திங்க அப்படின்னா வால்யூம் தான். ஸோ நிறைய பேர் வந்து வெறும் கேண்டில்ஸை மட்டுமே வச்சுக்கிட்டு வந்து ட்ரை பண்ணிகிட்ருப்பாங்க. கேண்டில்ஸ் வந்து ஒர்க் ஆகாதுனாலாம் நான் வந்து சொல்ல மாட்டேன். ஆனால் கேண்டில்ஸ் வந்து நாம் நினைக்கிற மாதிரி வந்து ஒர்க் ஆகணும் அப்படின்னா அந்த இடத்துல வால்யூம் வந்து இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மொமெண்டம் இன்னும் சில விஷயங்கள்லாம் வந்து இருக்குது. அந்த விஷயம்லாம் நான் சொல்ல மாட்டேன், ரொம்ப சீக்ரெட். ஸோ அந்த விஷயங்கள்லாம் வந்து மார்க்கெட்டில் வந்து இருந்தால் தான் இந்த விஷயங்கள்லாம் வந்து மறுபடியும் வந்து இந்த அளவுக்கெல்லாம் வந்து நாம் எதிர்பார்க்குற மாதிரி ஒரு டவுன் சைடு அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து போகும்.
ஸோ நாம் இன்றைக்கி என்ன எதிர்பார்த்தோம் அப்படிங்கிறது நம்ம வாட்ஸ்அப் சேனலில் வந்து போட்டிருந்தோம். அது வந்து போகலை. அதுக்கு ரீசன் என்ன அப்படிங்கிறதும் நம்ம வந்து வாட்ஸ்அப் சேனலில் வந்து போட்டிருந்தோம். ஹோப் ஸோ எல்லோரும் வந்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ 1 ஹவர் சார்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பயங்கரமான இந்த சப்போர்ட் ரென்சஸ் வந்து அப்படியே கிளஸ்டர் மாதிரி வந்து தேங்கி நிற்கிது. ஸோ இப்போ க்ளோசிங் பார்த்திங்க அப்படின்னாலும் ஒரு 22,280 அந்த ரேஞ்ச் பார்த்திங்கன்னா க்ளோசிங் வந்து கொடுத்துருக்குறாங்க நியர்பை. ஸோ அந்த லோ வந்து கட் பண்ணாங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு 22,100 அப்படிங்கிற லெவலில் வந்து 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் சப்போர்ட் வந்து இருக்குது. அதுக்கு அடுத்தது 22,000 அதையும் உடைச்சாங்க அப்படின்னா ஒரு 21,800 21,750 அந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து நெக்ஸ்ட் லெவல் அப்படிங்கிற மாதிரி சப்போர்ட்ஸ் லெவலாக வந்து இருக்குது. ஸோ மேபி இந்த இடத்துல இருந்து நமக்கு ஒரு புல் பேக் வந்து கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து இருந்தது அப்படின்னா இமீடியட் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு 22,480 வந்து இருக்குது. அதை உடைச்சாலும் இந்த இடத்துல 22,600 அப்படிங்கிற இடத்துலையும் இன்னொரு ரெசிஸ்டன்ஸ் வந்து இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல இந்த விக்கை வந்து பாருங்கள் பயங்கரமான ஒரு ரிஜெக்ஷன் வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. அப்போ 22,450 22,600 இது ஃபுல்லாக வந்து ஒரு ட்ராப் பண்ணுற ஏரியாவாக இருக்கலாம் அல்லது வந்து ஒரு செல்லிங் பண்ணுற ஏரியாவாக வந்து இருக்கலாம். ஸோ அது வந்து ஹோல்டு ஆச்சு அப்படின்னா இந்த இடத்துல சின்னதாக ஒரு கேப் இருக்குது இல்லையா, கிட்டத்தட்ட ஒரு 100 பாயிண்ட் கேப்பை அதை ட்ரை பண்ணுறது வாங்க. ஸோ அந்த இடத்துல இருந்து ஏதாவது ரிஜெக்ஷன் பிரிண்ட் பண்ணாங்க அப்படின்னா ஃபர்தராக வந்து கீழே இறங்கும். அப்படி இல்லை அப்படின்னா அப்போ வந்து பார்த்துக்கலாம். ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா 5 மினிட் சார்ட்டு. ஸோ இந்த 5 மினிட் சார்ட்டை தான் நம்ம வாட்ஸ்அப் சேனலில் வந்து லாஸ்ட்டாக க்ளோசிங் டைம்னு கிடையாது, நியர்லி இந்த இடத்துல போட்டிருந்தோம். நியர்லி ஒரு 12:31 அந்த ரேஞ்சில் நம்ம வந்து போட்டிருந்தோம். ஏன்னா அப்பயே பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ட்ரேட் பண்ணுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து, அதாவது அந்த ட்ரேடிங் விண்டோ வந்து இருந்தது. ஸோ இருந்தாலும் போட்டிருந்தோம். ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. அதுக்கப்புறமா இந்த இடத்துல போகும்போதே நான் வந்து சொல்லியிருந்தேன் ஆப்ஷன் ப்ரீமியம் வந்து மெல்ட் ஆகிட்டுருக்கு அப்படின்ட்டு அதையும் போட்டிருந்தோம். அதுக்கப்புறம் வந்து பெருசாக உங்களுக்கு வந்து ஆப்ஷன் ப்ரீமியம் அந்தளவுக்கு வந்து மூவ் ஆகலை. ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து மார்க்கெட்டும் பெருசாக வந்து மூவ் ஆகலை. இந்த விஷயத்தில் பாருங்கள். ஸோ இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்து ஒரு பிரேக் டவுன் பண்ண ஏரியா வந்து இதுதான். ஸோ இந்த 3 பேரிஷ் கேண்டில் வந்து இருக்குது இல்லையா, இந்த கேண்டில் தான். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த பேரிஷ் கேண்டலுக்கு உண்டான அந்த வால்யூம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியாக வந்து இருக்குது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ ரொம்ப ஆவரேஜ். இந்த இடத்துல எவ்வளோ வேல்யூம் இருந்துச்சோ அதே வேல்யூம் தான் வந்து இந்த இடத்துல வந்து இருக்குது. அப்போ இந்த வால்யூமை அந்தளவுக்கு வந்து ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லான ஒரு வால்யூமாக வந்து நமக்கு வந்து கிடைக்கல. ஒரு பிரேக் டவுன் ஆகுது. இந்த இடத்துல கொஞ்சம் ஒரு ரீடெஸ்ட் மாதிரி வந்து கொண்டு போயிட்டு மறுபடியும் வந்து கீழே இறக்கியிருக்கிறாங்க. ஓரளவுக்கு வந்து கீழே இருந்து இறக்கியிருக்கிறாங்க, அவ்வளோதான். ஸோ இதுவே இந்த இடத்துல நமக்கு இந்த இடத்துல ஒரு வால்யூம் வந்து பிரிண்ட் ஆகிருக்கு இல்லையா, கிட்டத்தட்ட ஒரு 230 ரேஞ்சுக்கு நமக்கு வந்து ஒரு வால்யூம் எல்லாம் பிரிண்ட் ஆகிருக்கு இல்லையா, அந்த வால்யூம் வந்து இந்த இடத்துல வந்து பிரிண்ட் ஆகிருந்தது அப்படின்னா ஒரு 130 145 ரேஞ்சுக்கு நமக்கு வந்து பிரிண்ட் ஆகிருந்தது அப்படின்னா நமக்கு இன்றைக்கே வந்து ஒரு 22,200 அப்படிங்கிற ரேஞ்சை நீங்கள் வந்து நம்ம வந்து டச் வந்து பண்ணியிருப்போம். பேட் லக், யாரோட கண்டுபிடிச்சோ நிஃப்டி வந்து மூவ் ஆகலை. சரி, ஓகே, இட்ஸ் ஆல் இன் த கேம். பார்க்கலாம் எப்படி மூவ் ஆக போகுது அப்படின்ட்டு. ஸோ இந்த 5 மினிட் சார்ட்டை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்க போகலாம் அப்படிங்கிற சான்ஸ் நம்ம எடுத்தோம் அப்படின்னா மேபி நாளைக்கு வந்து மார்க்கெட் லீவு, நாளை மறுநாள் வந்து ஓப்பன் ஆகும். அப்படி ஓப்பன் ஆச்சு அப்படின்னா ஒரு ஃப்ளாட்டான ஒரு ஓப்பனிங் மேபி வந்து இருந்தால் நமக்கு என்ன நடக்கலாம், மறுபடியும் இந்த ரேஞ்ச் வரைக்கும் ஒரு புல் பேக் வந்து கிடைக்கலாம். ஸோ அப்படி வந்து கிடைச்சது அப்படின்னா பார்க்கலாம். அதாவது ஒரு 22,450 500 இந்த ரேஞ்சு நம்ம வந்து பார்க்கணும். அந்த ரேஞ்சில் ஏதாவது ஒரு ரிஜெக்ஷன் பிரிண்ட் பண்ணாங்க அப்படின்னா மறுபடியும் இப்படி வந்து கீழே இறங்க ஆரம்பிச்சிடும். அப்போது ஃபஸ்ட்டு சப்போர்ட் இந்த இடத்துல 22,200, செகண்ட் சப்போர்ட் 22,000 அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து நமக்கு வந்து 5 மினிட் சார்ட்டில் வந்து இருக்குது. பை சான்ஸ், ரேர் கேஸ், மெடிக்கல் மிராக்கல், கிட்னி மிராக்கல் அப்படின்னு ஏதாவது நடந்து நம்மளை வந்து இன்னும் கொஞ்சம் ட்ராப் பண்ணலாம் அப்படின்ட்டு முன்னாடி சொன்னேன் இல்லையா, இந்த இடத்துல இந்த கேப் இருக்கு இல்லையா, அந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா என்ன நடக்கலாம், இந்த இடத்துல அகெயின் ஒரு புல் பேக் மேலே வந்து போயிட்டு இந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து என்ன விதமான கேண்டில்ஸ் வந்து பிரிண்ட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அப்படி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ஐடியா வந்து கிடைக்கும். இந்த இடத்துல ரிஜெக்ஷன் பிடிக்குதா அல்லது வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கிடைக்குதா அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும். ஸோ அந்த இடத்துல ஏதாவது ஒரு ரியாக்ஷன் வந்து கிடைக்கலாம். அப்போது வெட்னஸ்டே என்ன நடக்கலாம், ஒரு டவுன் சைடு வந்து போகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா 22,200 ஒரு 22,000 வரைக்கும் வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஒரு 300 பாயிண்ட் பக்கம் வந்து கீழே இறங்கலாம். ஒரு அப் ட்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து இருந்தாலும் கிட்டத்தட்ட நமக்கு வந்து இப்போதைக்கு ஒரு 22,350 அந்த ரேஞ்சில் வந்து இருக்குது ஆஸ்பாஸ். அந்த இடத்துல இருந்து ஒரு புல் பேக் மாதிரி போகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 22,700 22,800 அந்த ரேஞ்ச் வரைக்கும் ஃபில் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது.
ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நிஃப்டி 50. ஸோ நிஃப்டி 50ல் நம்ம வந்து லாஸ்ட் ட்ரேடிங் செஷனில் வந்து என்ன சொல்லியிருந்தோம், இந்த இடத்துல நமக்கு வந்து இந்த ஒரு 22,780 வந்து உடச்சாங்க அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 22,650 வரைக்கும் வந்து வரலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இன்றைக்கி என்ன நடந்தது, கேப் டவுன் நடந்தது. புல் பேக் வந்து எது வரைக்கும் வந்து வந்திருக்காங்க பாருங்கள், கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 22,680 700 வரைக்கும் வந்து வந்துட்டாங்க. ஸோ அந்த இடத்துலேருந்து அகெயின் வந்து செல்லிங் தான் வந்து நடந்தது. மறுபடியும் வந்து கீழே இறங்கிட்டு மறுபடியும் ஒரு புல் பேக் அப்படிங்கிற மாதிரி வந்து போயிட்டு மறுபடியும் வந்து ஒரு செல்லிங் வந்து நடந்திருக்கு. செல்லிங் நடந்திருக்குது, பட் அந்தளவுக்கு வந்து ஆப்ஷன் ப்ரீமியம் அந்தளவுக்கு வந்து நமக்கு வந்து பெருசாக வந்து இன்றைக்கி வந்து கை வந்து கொடுக்கல. காலையில் நல்ல மூவ்மெண்ட் அப்படிங்கிறது வந்து கிடச்சிது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு நல்ல பயங்கரமான மூவ்லாம் வந்து கிடச்சிது. இந்த ஹீரோ ஜீரோ அப்படிங்கிற ட்ரேட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல ஹெவியாக வந்து கிடச்சிது. எல்லாமே வந்து 100%, 200%, 300% அப்படிங்கிற மாதிரியே வந்து கொடுத்துட்டு இருந்தது. வெறும் ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ்லேயே வந்து மூவ் வந்து கொடுத்துட்டு இருந்தது ஒரு குறிப்பிட்ட ஸ்ட்ரைக் ப்ரைஸு. ஸோ நாளை மறுநாள் நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்ட் ஓப்பன் ஆகிற மாதிரி வந்து இருந்தது அப்படின்னா நமக்கு ஒரு 22,480 நமக்கு வந்து ஒரு ரெசன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 22,250 வந்துருக்கலாம். 22,250 உடச்சாங்க அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 22,100 மினிமம் வந்து கீழே இறங்கலாம். 22,480 உடச்சாங்க அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 22,600 வரைக்கும் ஒரு அப்ரெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்தது பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டி நாம் கொடுத்த அந்த ஓப்பனிங், அதாவது ஒரு ரேஞ்ச் பவுண்டு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து எங்கேயோ இருக்குது. ஓப்பன் ஆனது பார்த்தீங்கன்னா எங்கேயோ இருக்குது. க்ளோஸ் ஆனது பார்த்தீங்கன்னா எங்கேயோ இருக்குது. கிட்டத்தட்ட பேங்க் நிஃப்டி ஒரு 2000 பாயிண்ட் வந்து கீழே வந்து இறங்கியிருக்கு. ஸோ மந்த்து எண்டாக மந்த்து ஸ்டார்டிங்காக இல்லை மந்த்து ஒரு மார்ச் 10 15 தெரியல, ஒருத்தர் வந்து கேட்டார், சார் நான் வந்து ஒரு 54,000 கால் ஆப்ஷன் வந்து பேங்க் நிஃப்டி ஹோல்டு பண்ணியிருக்கிறேன், மந்த் எண்டுக்குள்ளே போயிருமா அப்படின்னு கேட்டார். ஏன் சார், மார்க்கெட் வந்து எந்த அளவுக்கு வந்து அடித்து தம்சம் பண்ணி கீழே இறங்கிட்டு இருக்கிறாங்க, நீங்கள் வந்து 54,000 கால் ஆப்ஷன் வாங்கி வச்சுக்கிட்டு ஹோல்டு பண்ணிகிட்டு இருக்கேன், என்ன பண்ணலான்னு கேட்குறீங்க? ஏற்கனவே மார்க்கெட் வந்து ரொம்ப கீழே வந்து இறங்கிட்டு இருக்கு, ஃபர்தராக கூட இறங்குறதுக்கு தான் வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி இருக்குது, நீங்கள் வந்து இப்படி வந்து ஹோல்டு பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னேன். பாவம் அவர் என்ன ஆனாருன்னு தெரியல. நீங்கள் எந்த விதமான ஒரு ட்ரேடு எடுக்கிற மாதிரி வந்து இருந்தாலும் தயவு செய்து ஸ்டாப் லாஸ் இல்லாமல் அந்த ட்ரேடை வந்து ஹோல்டு வந்து பண்ணாதீங்க. பை சான்ஸ் ஏதோ கொஞ்சமாவது லாஸ்ட்லையாவது கொஞ்சம் வெளியே வர்றதுக்கு வந்து ட்ரை பண்ணுங்கள். இன்கேஸ் அவர்லாம் வந்து வரும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணியிருந்தார் அப்படின்னா மொத்தமாக அவரோட ட்ரேடிங் கேபிட்டலே வந்து வைப் அவுட் தான் ஆகிருக்கும். ஸோ ஸ்டாப் லாஸ் இல்லாமல் எந்த விதமான ட்ரேடையும் வந்து இனிஷியேட் வந்து பண்ணாதீங்க. நாளை மறுநாள் நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா ஒரு 50,600 நமக்கு வந்து ஒரு ரெசன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து 50,100 50,000 இந்த ரேஞ்ச் நமக்கு வந்து ஒரு சப்போர்ட்டாக வந்து இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. 50,000 உடச்சாங்க அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 49,700 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. 50,600 நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கிடச்சிது அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 51 வரைக்கும் ஒரு அப்ரெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா சென்செக்ஸ். ஸோ சென்செக்ஸ் வந்து நிஃப்டி மாதிரி தான் வந்து ட்ரேட் ஆகிருக்கு, பெருசாக வந்து சேஞ்சஸ் வந்து கிடையாது. அதே மாதிரி என்ன நம்ம வந்து அந்த இன்ட்ராடே அனாலிசிஸ் வீடியோவில் நம்ம வந்து அந்த லெவல்ஸ் வந்து சொல்லியிருந்தோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து மூவ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நாளை மறுநாள் நமக்கு வந்து ஒரு ஓப்பனிங் ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 72,430 நமக்கு வந்து ஒரு ரெசன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து ஒரு 71,700 நமக்கு வந்து ஒரு சப்போர்ட்டாக வந்து இருக்கும். 71,700 பிரேக் வந்தாச்சு அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 71,200 71,000 வரைக்கும் வந்து கீழே இறங்கலாம். 72,450 நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கிடச்சிது அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 73,000 வரைக்கும் ஒரு அப்டேட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா மிட் கேப் நிஃப்டி. ஸோ மிட் கேப் நிஃப்டியில் நாம் வந்து என்ன சொல்லியிருந்தோம், இந்த 12,450 சப்போர்ட்டு அதை உடச்சாங்க அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 12,350 வரைக்கும் வந்து கீழே இறங்கலாம் அப்படி சொல்லியிருந்தோம். ஓப்பனிங்கே பார்த்திங்க அப்படின்னா இந்த ரேஞ்சில் தான் வந்து இருந்தது. அகைன் ஒரு புல் பேக் கொண்டு வராங்க, கரெக்டாக ரிஜெக்ட் பண்ணிட்டு மறுபடியும் வந்து கீழே இறங்கிட்டாங்க. மறுபடியும் ஒரு புல் பேக் போகுது, அது பார்த்தீங்கன்னா ஓப்பனிங்கோட லோ, அந்த இடத்துல ஒரு ரிஜெக்ஷன் பண்ணிட்டு மறுபடியும் வந்து கீழே இறங்கியிருக்கிறாங்க. ஸோ ஓவராலாக ப்ராப்பரான ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் படி தான் வந்து மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஆனால் இந்த கேப் அப் கேப் டவுன் அதெல்லாம் வந்து கொஞ்சம் வந்து பிரச்சனை வந்து பண்ணிகிட்ருக்கு, அவ்வளோதான். நாளை மறுநாள் நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா ஒரு 12,250 நமக்கு வந்து ஒரு ரெசன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து ஒரு 12,100 இருக்கலாம். 12,100 உடச்சாங்க அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 12,000 வரைக்கும் வந்து கீழே இறங்கலாம். 12,250 ஒரு பிரேக் அவுட் வந்து கிடச்சிது அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 12,400 வரைக்கும் ஒரு அப்ரெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த வீடியோ ஒரு எஜுகேஷன் பர்பஸ் வீடியோ மட்டும்தான், பை பண்ணுறதுக்கோ சேல் பண்ணுறதுக்கோ ரெக்கமெண்டேஷன் வீடியோ கிடையாது. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.